நீயும் வாயேன். நீ துபாயில இருந்து ஒரு வேலையை வந்திருக்கேன்னு சொல்லிக்கலாம். எனக்கு தனியா போக ஒரு மாதிரி இருக்குடி. இல்ல அப்படி சொன்னாதான் உங்களுக்கு டவுட் வரும். முதல்ல நீ போய் என்ன நடந்துச்சுன்னு பாத்துட்டு வா. நடந்தது எல்லாம் வச்சு பாக்கும்போது எனக்கு என்னமோ கிரிஷ் மொத்தமே மீனாவையும் தேடி போயிருப்பானு தோணுது. அவங்க எங்க இருப்பாங்கன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? உங்க வீட்டுக்கு வழி தெரியாது நீ தானே சொன்ன. இல்ல ஒருவேளை இந்த மீனாக்கு ஏதாவது போன் பண்ணிருந்தானா? ஏன்னா அவங்க நம்பர் அவனுக்கு தெரியும். போனா அவங்கள தேடிதான் போயிருப்பான். வேற எங்கேயுமே அவனுக்கு போகவும் தெரியாது. அப்ப நீ வேணா மீனாக்கு போன் பண்ணி பாரு. போன் பண்ணி என்ன கேட்க சொல்ற? கிரிஷ் வந்தா நானும் கேட்கவா முடியும்? ஏன் நீ டைரக்டா கேக்குற? வேற ஏதாவது கேக்குற மாதிரி பேசு. உனக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? லைஃப்ல நமக்கு எதிரா எல்லாமே நடக்கும்போது மூளை கூட நமக்கு வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதான் என் விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கு. நான் மீனாக்கு போன் பண்ணி எப்படி கேட்கணுமோ அப்படி கேக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாமுத்து. மாமா எதுக்கு மாமா நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், சண்டைக்கு வருவேன். எங்க நீங்க பணத்துக்கு நீட்டுக்கு பாப்போம் கொடுத்துருவீங்களா? நீங்க முடி என்ன அந்நியமாங்க? நம்ம புள்ள மாதிரி. உள்ள வாங்க. எங்க ரோஹிணி தாங்க கால் பண்றாங்க. உனக்கு எது கால் பண்ணுது? அப்படின்னா உன்னால ஏதாவது காரியம் ஆக வேண்டியதா இருக்கும். ஏன்னா எதுக்கு பண்ண போகுது? அதுக்கு இல்ல மீனா, இப்போ பல குரல் உனக்கு போன் பண்ணுது. அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கோ இல்ல கேட்கறதுக்காக பார்லர் நமக்கு தான் ஆகாது.